Hi friends, Namaste, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம daily useful sentencesல இன்னைக்கு day 3 சீரீஸ்ல இருக்கும். ஏற்கனவே நான் வந்து day 1 and day 2 சீரீஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் மறக்காம பாருங்க. இன்னைக்கும் நம்ம 15 யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். இருக்கிறது 15 சென்டென்சஸ். வீடியோ மேக்ஸிமம் 10 இல்லைனா 11 மினிட்ஸ் தான் வரும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளுடைய சேனல்ல புதுசா விசிட் பண்றீங்க அப்படின்னா ஹிந்தியை ஈஸியாகவும் ஜாலியாகவும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ ஸ்வயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், I live in தமிழ்நாடு. I live in தமிழ்நாடு. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, मैं तमिलनाडु में रखता हूँ. मैं तमिलनाडु में रखता हूँ. அதாவது I அப்படின்னா மைம் அப்படின்னு சொல்லுவோம். மைம். live அப்படின்னா ரக்தா. ரக்தா இது வந்து மேல் பர்சன் சொல்றாங்க, ஆண்பால். மேல் பர்சன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம ரக்தா சொல்லணும். ஃபீமேல் பர்சன் அதாவது பெண் சொல்ற மாதிரி இருந்தாங்கன்னா ரக்தி. ரக்தி. மை தமிழ்நாடு மே ரக்தி ஹூங் அப்படின்னா ஃபீமேல் சொல்றாங்க. மை தமிழ்நாடு மே ரக்தா ஹூங் அப்படின்னா ஒரு மேல் பர்சன் சொல்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த ஹூங் வந்து மைம்ல ஆரம்பிக்கிறதுனால நம்ம இங்க ஹூங்ல முடியணும். லிவ் அப்படின்னா ரக்தா அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு அது ஸ்பெல்லிங் மட்டும் ஹிந்தில மாறும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனியா பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதாவது எபிசோட் வைஸ் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். 1லேருந்து 30 வரைக்கும் பிளேலிஸ்ட், அப்புறம் 31லேருந்து 60, 61லேருந்து 90, 91லேருந்து 120 அப்படின்னு வீடியோஸ் தனித்தனியாக நான் பிளேலிஸ்ட் போட்டு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோஸை பாருங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நிறையா ஹிந்தியில் வெக்காபுலரி தெரிய வரும். ஈஸியாக ஹிந்தி படிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் போட மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். இப்போ வாங்க நம்ம செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ், ஐ ஆம் பேக் ஃப்ரம் வெக்கேஷன். ஐ ஆம் பேக் ஃப்ரம் வெக்கேஷன். நான் டூர்லேருந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை छुट्टी से वापस आ गया हूँ. மை छुट्टी से वापस आ गया हूँ அப்படின்னு சொல்லணும். வாபஸ் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். வாபஸ் வாங்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை திரும்ப வாங்குறது. அதான் வந்து ஹிந்திலையும் சொல்றோம். வாபஸ்னா ரிட்டர்ன். ஆ அப்படின்னா கம் அப்படின்னு அர்த்தம். ஆ கயா ஹூங் அப்படின்னா திரும்பி வர்றது. வாபஸ்னுக்குள்ள ரிட்டர்ன், திரும்பி வர்றது. மை சுட்டி சே. சுட்டி அப்படின்னா நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன். லீவ், வெக்கேஷன், டூர் இதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த சுட்டி யூஸ் பண்ணோம். மைம் அப்படின்னா ஐ. மைம்ல ஆரம்பிக்கக்குள்ள ஹூங்ல முடியுது. மைம் சுட்டி சே வாபஸ் ஆ கயா ஹூம் அப்படின்னா ஐ எம் பேக் ஃப்ரம் வெக்கேஷன். தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேர்ட் சென்டென்ஸ், ஐ ஆம் மேரிட். ஐ ஆம் மேரிட். இதை எப்படி ஹிந்தியில சொல்லணும்னா மை விவாஹித் ஹூங். மை விவாஹித் ஹூங். மைம் அப்படின்னா ஐ. ஆமுக்கு நம்ம ஹூங் யூஸ் பண்ணுவோம். மேரிட் அப்படின்றத விவாஹித், விவாகம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விவாஹித் அப்படின்னு சொல்லுவோம். மை விவாஹித் ஹூங். ஒருவேளை ஐ எம் அன்மேரிட். ஃபோர்த் சென்டென்ஸ், ஐ எம் அன்மேரிட் அப்படின்றது ஹிந்தியில அந்த விவாஹித்துக்கு பதிலாக ஆ விவாஹித் போட்டுக்கணும். ஆ விவாஹித் அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம். மை ஆ விவாஹித் ஹூங். மை ஆ விவாஹித் ஹூங் அப்படின்னா ஐ எம் அன்மேரிட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சென்டென்ஸ். ஃபிஃப்த் சென்டென்ஸ், யூ லுக் குட். யூ லுக் குட். இதை எப்படி ஹிந்தியில சொல்லணும்னா ஆப் अच्छी लग रही है. आप अच्छी लग रही है. ஆப் அப்படின்னா யூ. ஆப்ல ஆரம்பிக்கிறதுனால ஹைன்ல முடியணும். குட் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில அச்சி ஆர் அச்சா அப்படின்னு சொல்றோம்.
இப்போ நான் சொன்ன சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் பர்சனை பார்த்து சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சென்டென்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆப் அச்சி ஒன்று யூஸ் பண்றோம், அடுத்தது ரஹி ஒன்று சொல்றோம். ரஹி வந்தாலே அதை நம்ம ஃபீமேல் பர்சனுக்கு தான் சொல்லுவோம். அதனால இந்த சென்டென்ஸை ஃபீமேலுக்கு சொல்லணும். மேல் பர்சனுக்கு அப்படியே மாத்தி ரஹா அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபீமேலுக்கு சொல்றேன், ஆப் அச்சி லக் ரஹி ஹைன் அப்படின்னா இது வந்து ஃபீமேல் பர்சனுக்கு யூ லுக் குட் அப்படின்னு சொல்றது. மேல் பர்சனுக்கு ஆப் அச்சா லக் ரஹா ஹைன். ஆப் அச்சா ஒன்று மாற்றணும், லக் ரஹா ஒன்று மாற்றணும். ஆப் அச்சா லக் ரஹா ஹைன் அப்படின்னா யூ லுக் குட் அப்படின்றத மேல் பர்சனுக்கு சொல்ற மாதிரி. இதுதான் வந்து 5th சென்டென்ஸ். நெக்ஸ்ட் 6th சென்டென்ஸ் பார்க்கலாம். 6th சென்டென்ஸ், see you in the evening. see you in the evening இதை எப்படி சொல்லணும்னா शाम को मिलते हैं. शाम को मिलते हैं. शाम को அப்படின்னா in the evening மாலையில் அப்படின்னு அர்த்தம். மில்தே அப்படின்னா பார்க்கிறது, ஃபவுண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். शाम को मिलते हैं அப்படின்னா see you in the evening. 7th sentence, see you in the night. see you in the night. 7th sentence, see you in the night இரவில் ஒன்று பார்க்குறேன் அப்படின்றதுக்கு रात में मिलते हैं. रात में मिलते हैं. रात में அப்படின்னா இரவில், मिलते அப்படின்னா பார்க்குறது, रात में मिलते हैं அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 8th sentence. 8th sentence, see you tomorrow அப்படின்றது कल मिलते हैं. कल मिलते हैं. இந்த கல் அப்படின்றது நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன். ரெண்டு இது நம்மளுக்கு மீனிங் கிடைக்கும். ஒன்று டுமாரோ அப்படின்றதுக்கும் இன்னொன்று எஸ்டர்டே அப்படின்றதுக்கும், ரெண்டுத்துக்குமே அந்த கல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டுமாரோன்னு பார்த்துருக்கோம், அதே சேம் தான், கல் தான் யூஸ் பண்ணுறோம். கல் மில்தே ஹைன் அப்படின்னா see you tomorrow அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 9th சென்டென்ஸ், see you later. see you later ஒன்று அப்புறமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு see you later. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா बात में मिलते हैं. बात में मिलते हैं. இந்த பாத் அப்படின்றது பிறகு, கே பாத் அப்படின்னு நம்ம ஏற்கனவே போஸ்ட் பொசிஷன்ல பார்த்துருப்போம். அந்த வேர்டு தான் இது. பாத் மே மில்தே ஹைன் அப்படின்னா பிறகு, see you later அப்படின்னு அர்த்தம். 10th சென்டென்ஸ் பார்க்கலாம். 10th சென்டென்ஸ், I am a traveler. I am a traveler. இதை எப்படி ஹிந்தியில சொல்லணும்னா मैं यात्री हूँ. मैं யாத்ரி ஹூம் அப்படின்னா ஐ எம் எ டிராவலர். யாத்ரா அப்படின்னா டூர் போகிறது அப்படின்னு அர்த்தம். யாத்ரி அப்படின்னா எ பர்சன் ஹூ டிராவலிங். யார் டிராவல் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம யாத்ரி அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல ஐ அப்படின்றது மைம் அப்படின்னு அர்த்தம். ஆம் அப்படின்றத ஹூங் அப்படின்னு சொல்றோம். மைம் யாத்ரி ஹூங் அப்படின்னா ஐ எம் எ டிராவலர். இதான் வந்து 10th சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 11th சென்டென்ஸ், திஸ் இஸ் ஈஸி. this is easy. இதை எப்படி சொல்லணும்னா this அப்படின்றத ஹிந்தில யக் அப்படின்னு சொல்லுவோம். யக். தட் அப்படின்னா வக் அப்படின்னு சொல்றோம். this அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம இங்க யக் யூஸ் பண்றோம். this is easy அப்படின்றத யக் ஆசான் ஹை. யக் ஆசான் ஹை. ஈஸி அப்படின்னா ஆசான் அப்படின்னு சொல்றோம். ஆசான். ஹை அப்படின்றது இஸ் அப்படின்றதான் குறிக்கும். this is easy அப்படின்றத யக் ஆசான் ஹை. யக் ஆசான் ஹை. ஒருவேளை இதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் this is difficult. 12th சென்டென்ஸ், this is difficult. எனக்கு இது ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு this வந்திருக்கு இல்லைங்களா, அது வந்து யக் அப்படின்னு சொல்றோம். யக் கடின் ஹை. யக் கடின் ஹை. கடின் அப்படின்னா கடினம் அப்படின்னு சொல்றதா அதே ஹிந்தியில வந்திருக்கு கடின். இதுல வந்து நம்ம லெட்டர்ஸ் மட்டும் தான் மெமரி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ் மக்களுக்கு எப்பயுமே ஹிந்தி ஈஸியா தான் இருக்கும். நம்ம படிக்கிற அதே லெட்டர்ஸ் தான் திருப்பி நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன்ல வரும். யக் கடின் ஹை அப்படின்னா this is difficult அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 13th சென்டென்ஸ் பார்க்கலாம். this is impossible. this is impossible நடக்கவே முடியாது அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா this யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால யக் போடணும். யக் இம்பாசிபிள் அப்படின்றத ஆசம்பவ. ஆசம்பவ. யக் ஆசம்பவ ஹை. யக்
ஆசம்பவ ஹை அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை பாசிபிள், திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்றத யக் சம்பவ ஹை, யக் சம்பவ ஹை அப்படின்னு சொல்றோம். சம்பவ அதுக்கு ஆப்போசிட் ஆசம்பவ, இம்பாசிபிள் ஆசம்பவ, சம்பவ அப்படின்னா பாசிபிளுக்கு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் 14th சென்டென்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். 14th சென்டென்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த தட் வந்ததுனால நம்ம வந்து வக் போடணும். வக். இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மகத்துவபூர்ண, மகத்துவபூர்ண. மகத்துவம் அப்படின்னாலே முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தையோடைய டிரான்ஸ்லேஷன் தான். மகத்துவபூர்ண அப்படின்னா இம்பார்ட்டன்ட். வக் மகத்துவபூர்ண ஹை அப்படின்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் சென்டென்ஸ் இதையே அப்படியே நெகட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா, நெகட்டிவ்ல அப்படின்னா தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க வந்து நம்ம நஹின் யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா மத் யூஸ் பண்ணலாம். அப்போ வக் மகத்துவபூர்ண நஹின் ஹை, வக் மகத்துவபூர்ண நஹின் ஹை. ஸோ இப்போ இதுதான் இன்னைக்கான 15 சென்டென்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். தன்யவாத். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.